ராமன் நான் இப்ப சொல்ற அத்தனையுமே ராமனுடைய குணாதிசயங்கள் தான். அவர் சொன்ன இதுதான் வருது. இப்போ எவ்வளவு உன்னதமானது. இப்போ ராமனை பத்தி பேசியாச்சு. ராமன் அயோத்தியில இன்னைக்கு 600 வருஷ போராட்டம். எத்தனை போராட்டம், எத்தனை கரசேவாக்கள் இறந்திருப்பான், எத்தனை பேர் இறந்திருப்பான். இந்த 24வது வருஷம் பிப்ரவரி மாதம் அவருக்கு நினைவாலயம் அமைக்கணும்னு அது விதி. இப்போ நம்ம பாரத பிரதமர் சவுத்துல எல்லாம் விரதம் எடுத்துட்டு போனார். அதெல்லாம் ராமன் தங்கின இடம். இந்த ராமன் தங்கின இடம் சொல்றமே ஸ்ரீரங்கம். ஸ்ரீரங்கம் எதுக்கு பேர் போச்சுன்னா, ராமன் பட்டாபிஷேகம் பண்ணும்போது விபூஷணர் போறார், உங்களை இங்க பாரத தேசத்து மக்கள் எல்லாம் கடவுளா வணங்குறாங்க, உங்களோட சிலையை ஒன்றை கொடுங்க, நான் ஸ்ரீலங்காவில் போய் நிறுவி அனுமான ஆலய திருப்பணி பண்ணணும் அப்படின்னு சொல்றார். அவர் ஒரு சிலையை கொடுக்கிறார். அப்புறம் விபூஷணன் கிட்ட சொல்றார், தம்பி நீ எங்க கர்ப்பகிரகம் கட்டுறையோ அந்த இடத்துல தான் இதை நீ இறக்கி வைக்கணும், வேற எங்கேயும் வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்றார். இவர் என்ன செய்யறார், உத்தரதேசம் அங்க ஸ்ரீலங்கால இருக்கிறவங்க எல்லாம் அரக்க குலத்தை சேர்ந்தவங்க, அவளுக்கு பூரா பறக்கிற சக்தி இருக்கும். அப்போ விபூஷணன் அந்த சேலையை எடுத்துட்டு வரான். நம்ம திருச்சி காவிரி கரையில் வரச்ச நல்ல பகல் சூரியன் விடிஞ்சிடுறாரு. சூரியன் விடியும் போது பார்க்குறாரு, சூரிய நமஸ்காரம் பண்ணிட்டு காலைக்கடனை முடிச்சுட்டு சிலையை எடுத்துட்டு போகணுமான்னு சொல்லிட்டு நினைக்கிறார் மனசுல. அப்போ விநாயகர் இது வரலாறு தான். விநாயகர் அந்த காவிரி ஆத்தங்கரையில் விளையாண்டுட்டு இருக்கார். அப்போ அவர் நினைக்கிறார், நம்ம மாமா சிலையை எடுத்துட்டு வரானே அப்படின்ட்டு அவர்கிட்ட போறான். தம்பி இதை 10 நிமிஷம் கையில வச்சிரு, நான் 10 என்றதுக்குள்ள குளிச்சுட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி விபூஷணன் கையில கொடுக்கிறார். அப்போ நம்ம ராமனுக்கு அங்க மரியாதை இல்லாத தேசத்துல இவர் சிலையை எடுத்துட்டு போய் கோவில் கட்டினா அது சரியா இருக்குமா அப்படின்னு நினைச்சு இந்த விநாயகர் என்ன பண்ணார், 1 2 3 4 5 6 7 8 9 10 1 2 3 10 எண்ணிட்டு பட்டுன்னு கீழே வச்சுட்டு ஓடிடுறான். விநாயகர் குழந்தையா இருக்காரு. விபூஷணன் 3வது மூங்கி எந்திரிச்சு பார்க்கறான், சிலை கீழே இருக்கு. வேகமா ஓடி வரான், விரட்டிட்டே போறான். ராமர் சிலையை அசைச்சு பார்க்கறான், அசைக்க முடியல, விரட்டிட்டே போறான். காவிரியை டைவர்ட் பண்ணி வடகரையிலிருந்து தென்கரைக்கு வர்றார். ஓடிக்கிட்டே போறான். ஐயோ இவன் ராட்சசன் விடமாட்டானே அப்படின்னு சொல்லி உச்சி பிள்ளையார் கோவில் மேல ஏறி அந்த மேல இருக்கிற குண்டுல போய் அப்படியே உட்கார்ந்துறாரு. உட்காரவும் இவர் கோவம் வருது, குழந்தையா இருந்தா கூட இப்படி ஒரு அவதாரத்தை தொலைச்சிட்டுமே இந்த பையனால அப்படின்னு அங்குன்னு தலையில குட்டுறாரு. இப்பவும் பாத்தீங்கன்னா அங்க திருச்சியில இருக்கிற உச்சி பிள்ளையாருக்கு இது மண்டை இப்படி இருக்காது, இப்படி குளிஞ்சுதான் இருக்கும். நீங்க போனா பார்த்துட்டு வாங்க. அது விபூஷணன் வச்ச கூத்து. அதுக்கப்புறம் போறான், சிலை எடுக்க முடியல, அயோத்திக்கு போறான். ராமர்கிட்ட அவரோட பாதரட்சை வாங்கிட்டு ராமேஸ்வரத்துல வச்சு நமஸ்காரம் பண்ணி அவங்க தேசத்துக்கு போயிடுறான். இந்த சிலை என்ன ஆகுதுன்னா வளர்ந்துட்டே போறது. வெயில் காலம் முடிஞ்சு கார்காலம் வரும்போது மழை அமோகமா பெய்யுது. மழை பெய்யும் போது காவிரியில தண்ணி பொங்கி வடிகிறது. பகவானோட சிலை இருக்கேன்னு சொல்லி காவிரி 2ஆ பிரிகிறது. காவிரி கொள்ளிடம். நீங்க பாத்தீங்கன்னா ஸ்ரீரங்கத்துல காவிரி ஸ்ரீரங்கத்துக்கு முன்னாடியே 2ஆ பிரிஞ்சிடும். அதுக்கப்புறம் கரிகால் சோழன் வந்த பிறகு அங்க கல்லணை கட்டுறார். அந்த இடத்துல அப்படியே இருக்கவும் ஸ்ரீரங்கம் கோவில் மனுஷால் கட்டலை. அதை புரிஞ்சுக்கிறணும். தேவர்கள் எல்லாம் ஒரே நாள் இந்த சிலை வளர்ந்துட்டு போறதே, மகாவிஷ்ணுவோட அவதாரம் ஒண்ணுமே இல்லாம இருக்கக்கூடாது. இப்போ நாம கும்பிடுற கிராம தேவதைகள் எல்லாம் வெளியில இருக்கும், பெருமாளோ சிவனோ வெளியில இருக்கக்கூடாதுன்ட்டு இந்திரலோகத்துல ஒரு கமிஷன் அமைச்சு அங்கிருந்து தேவர்கள் வர்றாங்க. 3ஆம் ஜாமத்துல தான் அவங்க கீழே வரணும். 1ஆம் ஜாமம் 2ஆம் ஜாமம் 3ஆம் ஜாமத்துல வரணும். 3ஆம் ஜாமத்துல அந்த கோயில் நிர்மாணம் பண்றாங்க. கட்டி முடிக்க முடியாது. நீங்க ஸ்ரீரங்கம் கோவில் பாருங்களேன், ஒவ்வொரு கல்லும் ஈவனா இருக்காது. ஒன்று இப்படி இருக்கும் கல், இந்த கல் கரெக்டா போயிடுது ஜாயின் ஆகும். ஏன்னா அது மனுஷால் கட்டினது கிடையாது, பகவான் கட்டினது. அப்போ 4ஆம் ஜாமத்துல அவங்க போயிடணும். இல்ல பகவான் 5ஆம் ஜாமம் ஆச்சுன்னா அவங்க தெய்வத்தன்மையை இழந்து இங்கேயே அல்லாடிட்டு இருக்கணும் அப்படின்னு சொல்லும் போது அந்த கல்வெட்டுல எழுதி வச்சுக்கிறார், 1,00,000 யுகம் கழித்து இந்த கோவில் கட்டப்படும். அப்படி கட்டப்படும் பொழுது அந்த ஸ்ரீலங்கா அழியும் அப்படின்னு எழுதி வச்சுட்டு போனார். 1981 நம்ம எம்ஜிஆர் அரசவையில் இருக்கும்போது
இந்த கோயிலை வந்து கட்டுறதுக்கு சமாதி போட்டாங்க. அங்க இருக்கிற தீட்சிதர்களுக்கு வந்து ராமன் சொல்றார், என்னோட அவதாரம் அங்க தனியா இருக்கு, இதை கோயில் கட்டணும்னு. இது அசட்டையா யாரும் எடுத்துக்கல. அந்த தீட்சிதர் 80 வயசு தீட்சிதர் 3 நாள் இறந்துடுறார். அதுக்கப்புறம் ஒரு சின்ன பையன் வர்றான், அவனும் இறந்துடுறான். அப்போ ஆரம் வீரப்பன் அறநிலையத்துறை அமைச்சரா இருக்கார். அவர் இது போட்டு அந்த கோபுரத்தை எம்ஜிஆர் இருக்கும்போது கட்ட 1981 கட்டுறாங்க. அப்போ பூமி பூஜை நடக்கிறச்ச இந்திரா காந்தி அம்மா வர்றாங்க. இந்திரா காந்தி அம்மா வரும்போது பெருசா பூமி பூஜை நடக்கிறது. அந்த அம்மா வந்து வேதவியாசர், வேதத்தை எழுதின வேதவியாசர் வம்சாவளியில வந்தவங்க. அந்த அம்மாவை கூட்டிட்டு வந்து யாகம் பண்ணாங்க. அந்த அம்மாவுக்கு இதுல எல்லாம் நம்பிக்கை கிடையாது. இருந்தாலும் அங்க வர்றாங்க. வந்த உடனே அந்த பூமி பூஜைக்கு அந்த கோபுரத்துக்கு போட்டு வச்சிருக்கிற பிளாட் மேல டக்குன்னு ஏறிடுறாங்க குதிச்சு. இந்திரா காந்திஸே ஒரு போல்ட் லேடி, டக்குன்னு ஏறவும் அங்க இருக்கிற ஐயர் கையை பிடிச்சு இறக்கி விட்டுறாங்க. அங்க இருக்கிற கருப்பு படையெல்லாம் அவங்கள அடி அடின்னு துவம்சம் பண்ணிடுறாங்க. ஏன் கையை பிடிச்சி இழுத்தீங்க அப்படின்னு கேட்கிறார். அவர் சொல்றார், ஒரு பொம்மநாட்டி வந்து ஆலய நிர்மாணம் வந்து ராஜகோபுரம் கட்டும் போது அதுல நிக்க கூடாது, நான் அதுக்கு தான் சொன்னேன். அதனால அந்த அம்மாவுக்கு வந்து இதுல திருஷ்டி இருக்கும், பீடை இருக்கும், ஒரு பூஜை பண்ணி பரிகாரம் பண்ணிருங்க அப்படின்னு சொன்னதுக்கு அதெல்லாம் என்ன பரிகாரம் அப்படின்னு சொன்னாங்க. இந்த அம்மா 1980 மாசம் 81வது வருஷம் 3வது மாசம் நடக்குது. இந்த அம்மா அதை அசட்டை பண்ணிக்கிறாம போயிடுச்சு. போன உடனே 1981 1980 அக்டோபர் 31ஆம் தேதி அங்க சீக்கியர்களால சல்லி சல்லியா சுடப்படுறாங்க. அம்மா உருவமே தெரியல. யார் வேணா தப்பு பண்ணலாம், ஆனா வேதம் கற்ற பிராமணன் வந்து இந்த மாதிரி இது செய்யக்கூடாது. ஏன் காரணம்னா, ஒரு அம்மா சொல்லியிருக்காங்க, நேருக்கும் கமலாமாவுக்கும் இந்திரா காந்தி ஒரே பொண்ணுங்கும் போது செல்லம் கொடுத்து வளர்த்தார் நேரு. 16 வயசு ஆகும்போது ஜாதகம் எடுத்து கல்யாணம் பண்ணுங்கன்னு சொன்னார். வாட் யூ நான்சன் டாக் மாம், நான் மேலே படிக்க போறேன்னு அந்த அம்மா ஃபாரின் போயிட்டு வரும். திருப்பி ரிட்டர்ன் வரும்போது ஒரு வருஷம் கழிச்சு படிச்சுட்டு வர்றாங்க. சாப்பிட்டுட்டு இருக்கும்போது நேருகிட்ட டேடி ஐ வாண்ட் மேரேஜ் அப்படின்னு சொல்கிறேன். அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, கமலாமா, ஒரு பொண்ணு வாய் விட்டு தனக்கு கணவன் வேணும்னு கேட்குற அளவுக்கு சிரத்தை இல்லாத அம்மா அப்பாவா நாம் இருக்கிறோம், ஜாதகத்தை எடுத்து பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அந்த அம்மா என்ன சொல்கிறாங்க, ஐ டூ செலக்ட் மை உட்பி, எனக்கான ஆளை நான் தேர்ந்தெடுத்துட்டேன். யாரு அப்படின்னு கேட்கும்போது பரேஷ் கான் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அம்மா அப்படி ஹார்ட்டை பிடிச்சிட்டு கீழே விழுந்துடுறாங்க. ஒரு வேத வழி, வேதத்தை வகுத்த வேதவியாசர் வழி வந்த ஒரு பொண்ணு நீ இப்படி பண்ணிட்டேயே அப்படின்ட்டு அந்த அம்மா கீழே விழுந்துடுறாங்க. நீ உன் தலையில மண்ணை போட்டுட்ட, இதை நான் என் கண்ணார பார்த்துட்டு தாண்டி சாவேன்னு அந்த அம்மா கீழே விழுந்தவங்க 16 வருஷம் பெராலிசிஸ் அட்டாக்ல இருக்காங்க கமலாமா. இந்த அம்மா போராடி அப்பா கிட்ட செல்லப்பிள்ளை இல்லையா நேருக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அவர் கூட போய் வாழ்ந்தாங்க, குழந்தை பெற்றுக்கிட்டாங்க. அவங்க யார் கூட இருந்தாங்க கொஞ்ச நாள் அவர் இறந்துட்டாரு. இறந்த உடனே இந்த அம்மா வந்து 1969 கடைசியில இறந்துடுறாரு. 70 முடங்கி கிடக்கா. ஒரு வருஷம் உள்ளேயே தப்பு பண்ணிட்டோம் டெய்லி அலறா. அதுக்கு விமோசனம் கிடையாது. ஒரு பாவத்தை செஞ்சுட்டு புண்ணியம் தேடனா எப்படி வரும்? அவங்க அப்பா அரசியலுக்கு ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு வர்றாரு. 1971 அந்த அம்மா வர்றாங்க. அதுக்கப்புறம் அரசியலில் வர்றாங்க. அந்த பாவம்தான் தொடருது. அந்த குடும்பத்தில் இந்திரா காந்தி, ராஜீவ் காந்தி எல்லாருமே பண்ணிட்டான். இப்போ மேனகா காந்தி, இப்போ ராஜீவ் காந்தி வந்து இந்த கதையை எடுத்தா பெருசா போகும். ஏன்னா இதுதான் சொல்றான், இனம் சார்ந்து, உறவு சார்ந்து, குலம் சார்ந்து கல்யாணம் பண்ணணும். அது மாதிரி சாதாரண மனுஷன் தப்பு பண்ணிடலாம். ஒரு வேதத்தை தெரிஞ்ச ஒரு பிராமணன் தப்பு பண்ணா அவனுக்கு பனிஷ்மெண்ட் கட்டாயம் உண்டு. இப்போ நீங்க பாருங்க, அக்ரகாரத்தில் நிறைய வீட்டில் குழந்தைங்க மென்டல் டிஸார்டரா இருக்கும், குறுக்கு புத்தி இருக்கிற, அதாவது எல்லா மனுஷாலும் எல்லாத்துலயும் இருப்பான், நல்லவனும் இருப்பான், கெட்டவனும் இருப்பான். சக மனுஷனை பார்த்து தப்பானவன்னு சொல்றதுக்கு யாருக்குமே இந்த லோகத்துல ரைட்ஸ் கிடையாது. சரி, இதெல்லாம் பேசி முடிச்சாச்சு. இப்போ ராமனோட பக்தியை நாம் அடையணும். ராமன் எங்க இருக்கார், எப்படி இருக்கார், எல்லா இடத்துலயும் இருக்கார். நான் இன்னைக்கு இந்த ராமனை பத்தி பேசுறேன். ஆஞ்சநேயர் என் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கார், அரூபமா இருக்கார். ராமன் வந்து கடைசியில சரை நதியில மூழ்கி
தன்னோட வாழ்க்கையை முடிச்சுட்டு போகும்போது அனுமர் கிட்ட கேட்கிறார், நீயும் வந்துருப்பா, உனக்கு சொர்க்கத்துல ஒரு பெர்மனண்டான பிளேஸ் இருக்கு. அவர் சொல்றார், எனக்கு சொர்க்கம் வேண்டாம், அங்க ராமநாமம் சொல்லணும், நான் ராமநாமம் கேட்கணும், ராமநாமம் சொல்லணும், அது அங்க இருக்காது அப்படின்னு சொல்றார். அப்ப நான் அரூபமா இங்க இருக்கேன். வயசான காலத்துல அவர் உடம்பு இங்க இருக்கு, அவரோட ஆன்மா போகவே இல்லை. அதனால நம்மளுக்கு குழந்தைகளுக்கு உடம்பு முடியலைன்னா ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்தா ராமநாமத்தை சொல்லி குழந்தைகளுக்கு ஒரு 101 தடவை ராமநாமத்தை சொல்லி விபூதி எடுத்து நெத்தியில பூசுங்க, அந்த குழந்தை காத்தால ஃப்ரெஷ்ஷா எந்திரிச்சிடும். அதனால சொல்றேன், இந்த பிரபஞ்சத்தில் இருக்கிற பஞ்சபூதங்கள் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், கடவுள் வந்து நம்ம உடம்பை எவ்வளவு உன்னதமா படிச்சிருக்கான். நீங்க சொல்லுங்க, ஒரு சின்ன இந்த உடம்புக்குள்ள ஒரு குட்டி இதயம், ஒரு குட்டி மூளை, ஒரு குட்டி நரம்பு மண்டலம், ஒரு குட்டி இனப்பெருக்க மண்டலம், ஒரு குட்டி டைஜஷன் பார்ட்ஸ், செரிமான மண்டலம் அப்படி கொடுத்துருக்காரு. இப்போ நாம வெளியில 1000 பேசுறோம், இவன் நல்லவன் அவன் கெட்டவன், எப்ப பாரு பிரத்தியார பேசுறதே வேலையா போச்சு. நம்மளோட பிறப்பை நாம என்னைக்காவது செல்ஃப் அனலைஸ் பண்ணியிருக்கோமா? இப்போ ஹார்ட் வந்து நம்மகிட்ட கேட்டுட்டா இருக்கு, இந்த அட்மாஸ்பியர்ல ஆக்சிஜன் இருக்கு, அதை எடுத்துட்டு கார்பன் டை ஆக்சைடை வெளியில விடுது. நான் இப்ப பேசிட்டே இருக்கேன், தன்னோட ஹார்ட் வந்து அது வேலையை செஞ்சுட்டே இருக்கு. இப்ப நான் மத்தியானம் சாப்பிட்டுருக்கேன், ஜீரண உறுப்புகள் ஜீர்ணிச்சுக்கிட்டே இருக்கு. உடவுல இருக்கிற அத்தனை உறுப்புகளும் தன்னோட வேலையை பார்த்துக்கிட்டே. இப்போ அப்பா சொல்றார், தம்பி இதை பண்ணாதடா, இப்படி பண்ணுன்னா, எப்பா நீங்க சொன்னா நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொல்றான். இப்போ நம்ம உடம்புல இருக்கிற இதே என்ன சொல்லும், இன்னைக்கு நான் வந்து ரெஸ்பிரேஷன் ஒர்க் பார்க்க மாட்டேன், சுவாசிக்கிற வேலையை பார்க்க மாட்டேன், நான் செரிக்கிற வேலையை பார்ப்பேன். செரிமான மண்டலம் என்ன சொல்லும், நான் ரெஸ்பிரேஷன் ஒர்க்கை பார்க்க மாட்டேன், நான் வந்து நரம்பு மண்டல வேலையை பார்க்குறேன் அப்படின்னு ஒன்றுக்குள்ள ஒன்று போட்டி போட்டால் நாம் நிற்க முடியுமா? நிற்க முடியுமா? முடியாது. அப்போ பிறத்தல் மானிடராக பிறத்தல் அரிதுன்னு சொல்லியிருக்கான். கூன் குருடு செவிர் நீங்க அவையாரமா பாடியிருக்காங்க. ஆனா இந்த மானிட பிறவி எவ்வளவு உன்னதமானது. அப்ப நாம இருக்கிற காலத்துல கடவுளை நினைக்கணும். ராமனை நினை, மனமே ராமனை நினை அப்படின்னு சொல்லணும். அந்த சௌஜன்யம், அந்த ஏகாந்தம், யூ டு ஃபீல். உங்க உடம்புக்குள்ள 2 விஷயம் இருக்கு. என்ன விஷயம்? உணர்வு இருக்கு, உணர்ச்சி இருக்கு. இதுல எது உயர்ந்தது? உணர்வு. இப்போ நான் கடவுளை கும்பிடுறேன், ராமனோட நாமத்தை சொல்லி கண்ணை மூடி நல்ல குளிர்ந்த காற்று இந்த ஸ்கூல்ல வர்றது, இங்க உட்கார்ந்து இருக்கேன் பண்ணும்போது எனக்கு மனசு திவ்யமா இருக்குது. இப்போ கொடைக்கானல் மாதிரி ஒரு இடத்துக்கு போறோம், ஒரு வேலையில் பள்ளத்தாக்கில் நடந்து போகிறோம், நிறைய பூக்கள் பூத்துருக்கு, கலர் கலராக இருக்கு, ஒவ்வொரு பூலையும் ஒரு பிரெக்னன்சி வாசம் இருக்கு, அதை நாம் சுவாசிச்சுட்டே போகிறோம், மனசுக்கு ஏகாந்தமாக இருக்கு. இதெல்லாம் திஸ் கால்ட் அஸ் ஃபீலிங்ஸ், உணர்வுகள். அப்போ உணர்ச்சின்னா என்ன சாமின்னு நீங்கள் கேட்கலாம். உணர்வுக்கும் உணர்ச்சிக்கும் உள்ள வித்தியாசம். இப்போ நாம் நடந்து போயிட்டே இருக்கோம், இந்த ஒரு புரோட்டா கடையில் புரோட்டா சிக்கன் மட்டன் போட்டிருப்போம், அந்த வாசம் மூக்கில் அடிக்கும். அடித்த உடனே என்ன செய்யும்? நாக்கில் ஜலம் ஊறும். ஐயோ புரோட்டா சாப்பிடணும் சாப்பிடணும் சாப்பிடணும்ட்டு. இந்த நாக்குக்கு என்ன இருக்கு? நாக்குக்கு எதுவுமே தெரியாது. எவ்வளவு இந்த வயிற்றுக்கு எவ்வளவு பிடிக்குங்கிறது தெரியும், வயிறு நிறைஞ்சிருச்சுன்னு ஃபீலிங் இருக்கும். ஆனால் அந்த நாக்கு அந்த சுவையை விடாது. 5 புரோட்டா சாப்பிட்டா அவன் நல்லா வாசனையாக இருந்தால் 10 சாப்பிடும். அப்புறம் இது ஒரு வகையான உணர்ச்சி. அப்புறம் ஒரு பையன் போயிட்டே இருப்பான், 20 வயசு இருக்கும், ஒரு பொண்ணு போயிட்டே இருப்பான், அவன் சாதாரணமா திரும்பி பார்ப்பா, அவன் யாரையோ பார்க்குறான், 2 தடவை பார்ப்பா, 3 தடவை பார்க்க, ஆஹா இவன் நம்மளை தான் பார்த்துட்டே வரான் அப்படின்ட்டு பின்னாடியே போவான். அப்போ அவங்களுக்குள்ள ஒரு புரிதல் வரணும்னா இந்த ஆண் அந்த பெண்ணை அடைவதற்காக 1000 தப்பு செஞ்சவனும் அத்தனை விட்டுருவான். ஏன்னா ஆண் வந்து வசப்படுத்துகிறவன், பெண் வந்து வசப்படுகிறவன். அப்போ எல்லாத்தையும் விடுவான், அந்த பொண்ணு கிடைக்கிற வரைக்கும், அதுக்கப்புறம் இருந்துக்குவான். இது ஏன்னு சொல்றேன்னா அது ஆண் சைக்காலஜி, இது பெண் சைக்காலஜி. அதை நீங்க உணர்ந்துக்கிறோம். அதுக்கு தான் சொல்றான், இனம் சார்ந்து, உறவு சார்ந்து, சமூகம் சார்ந்து நம்ம வாழ்க்கையை ஆரம்பிச்சா சௌஜன்யமா இருக்கும். இப்போ கடவுள்கிட்ட வருவோம். இப்போ நீங்க பக்தி பண்ணணும்னா அதுல ஏகாந்தம் இருக்கணும். இப்போ நெருப்பு விரல் வச்சா சுடும், அது பார்த்தா தெரியாது. அப்போ இப்போ பால் இருக்கு, பால் தயிர் ஆகுது, தயிர் நெய்யாகுது, இதெல்லாம் உள்ள இருக்கு.
அப்ப நம்ம இதுக்குள்ள அதே மாதிரி கடவுள் இந்த பிரபஞ்சம் பூரா இருக்காது. அதை நாம உணரணும்னா பக்தி பண்ணி மனப்பூர்வமானது. அதே மாதிரி நீர்லயும் இருக்கார், நிலத்திலையும் இருக்கார், நெருப்புலையும் இருக்கார். அந்த பஞ்சபூத தத்துவம்னு சொல்லுவான். கால்ல இருந்து இடுப்பு வரைக்கும் மண் தத்துவம், இது நீர் தத்துவம். அதாவது இந்த அப்டமைனல் டு ஹிப் அண்ட் அப்டமைனல், இது நீர் தத்துவம். அப்புறம் இந்த அப்டமைனலும் நெக் வரைக்கும் வாயு தத்துவம், இது ஒளி தத்துவம். புரியுதா? இடுப்புக்கு கீழே மண் தத்துவம், இடுப்புல இருந்து கால் வரைக்கும் நீர் தத்துவம், மண் தத்துவம். நம்ம ஹிப் டு அப்டமைனல் நீர் தத்துவம். இந்த அப்டமைனல் டு நெக் ஒளி, இது ஒளி வாயு தத்துவம், இது ஒளி தத்துவம். புரியுதா? அப்போ நம்மளுக்குள்ளேயே இந்த பஞ்சபூதங்களும் அடக்கமா இருக்கு. அடக்கமா இருக்கும் போது நாம எங்கோ போய் பகவானை தேட வேண்டாம். நம்மளுக்குள்ளேயே நம்ம பகவானை தேடி நாம் அடையலாம், சரணாகதி அடையணும். இப்போ கடவுளை கும்பிட போது ராமா நீ பாதவே. இப்போ பத்ராச்சல் ராமதாசர் போனாரு. தன் குழந்தை 24 மணி நேரம் ராமனை ஜெபிச்சுக்கிட்டே இருந்தார். அவன் பொண்டாட்டி சொன்னான், என்னையா ராமநாமத்தையே சொல்லிட்டு இருக்க? பிள்ளை 10 வயசு ஆச்சு, பெரிய பொண்ணாகிட்டா, கல்யாணம் பண்ணணும். சாப்பிட்றதுக்கு ஒரு கிளாஸ் அரிசி கூட வீட்டில் இருக்காது. அவர் பொண்டாட்டி காத்தால எடுத்து ஒரு பைய போட்டுக்கிட்டு குஞ்ச விருத்தி போய் அரிசி வாங்கிட்டு தெருவில் பிக்ஷை வாங்கிட்டு சமைச்சு சாப்பிட்றார். அப்பதான் போறார் ராமதாசர். பொண்ணு பெரிய பொண்ணாயிடுச்சு. 30 நாள் கழிச்சுட்டு கபில நதியில குளிச்சுட்டு கையை பிடிச்சு இழுத்துட்டு போறார். நீ சொல்ற இல்ல ராமன் என்ன கொடுப்பாருன்னு, நீ வா நான் கூட்டிட்டு போறேங்க. அப்ப கூட்டிட்டு போறார். அப்போ ராமர் பத்ராச்சலத்துல பிறந்தவர். அந்த ராம கீர்த்திய பாடுறார். பழுக்கே பங்காரவன் பாடி முடிக்கிறதுக்குள்ள 10 தட்டுல அந்த கல்யாணம் பண்றதுக்கான அத்தனை வஸ்துக்களையும் கொடுத்துட்டு போறார். அதுதான் சரணாகதி. இந்த சரணாகதி இருக்கும்போது நீ இது வேணும் அது வேணும்னு நினைக்க கூடாது. நினைக்காம பகவான் காலடியில சரணாகதி அடையும் பொழுது உனக்கு அத்தனை சௌஜன்யமும் கிடைக்கும். இதை ஏன் சொல்றேன்னா, ராமன் இந்த லோகத்துல உன்னதமான ஒரு கடவுள். ராமாவதாரம் உன்னதமான கடவுள். ராமநாமத்தை சொல்லுங்க, இந்த பக்தியோட பரிமாணத்துக்குள்ள உங்களுக்குள்ள கொண்டு வாங்க. அப்ப நிறைய பெண்கள் வந்திருக்கீங்க, ஆர்வமா கேட்குறீங்க, எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு. ஆனா பெண் என்கிற தன்மையை எந்த ஒரு பெண்ணும் இழக்காமல் இருக்க வேண்டும். அதாவது கட்டிய தானி உண்மை என்று நீ அன்று ராமனை நம்பி வந்தாய். கட்டிய தாலி உண்மை என்று நீ அன்று ராமனை நம்பி வந்தான். மன்னன் உன்னை மறந்ததென்ன, மன்னன் உன்னை மறந்ததென்ன, கண்ணீரில் கானகம் நனைந்ததென்ன, தாயே தீயில் மூழ்கி தண்ணீரில் தாமரை போல நீ வந்தாய். நீ மட்டும் உறங்காது நெஞ்சே நெஞ்சே நீ தூங்கு. வாலி எவ்வளவு அருமையா சொல்லிட்டு போயிருக்கார். உண்மையான நீதி தூங்காது, நெஞ்சே நீ பதட்டப்படாத, நீதி என்னைக்கும் சரியாதான் இருக்கும். அப்போ சீத்தம்மாவுக்கு எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் இந்த ராமனோட சௌஜன்யத்தால எல்லாமே கைகூடும். அதே மாதிரி இந்த ராமன் பிறந்த இந்த நன்னால நீங்க எல்லாம் வீட்டுக்கு போங்க. வீட்டுக்கு போய் அகண்ட தீபம்னா பெரிய விளக்கு. இங்க ராமனை சேவிச்சுட்டு வீட்டுக்கு போறீங்கல்ல, இவரை பார்த்தாச்சு. இந்த சௌஜன்ய ஆசையோட வீட்டில் போய் விளக்கேற்றி வச்சு விளக்குக்கு முன்னாடி குழந்தைங்க, சின்ன பசங்க, உங்க ஆத்துக்காரு எல்லாத்தையும் உட்கார வைங்க. நம்பிக்கை இருக்கணும். சாமி இப்படியெல்லாம் செஞ்சா இதெல்லாம் நடக்குமா, அப்படியெல்லாம் செஞ்சா அதெல்லாம் நடக்குமா? இப்போ ஸ்கூலுக்கு போகிறோம், அப்பா அம்மா ஸ்கூலுக்கு அனுப்புறா, படித்தா தானே பாஸ் பண்ண முடியும். படிக்காமல் போய் பரீட்சை எழுதுனா பாஸ் பண்ண முடியுமா? நான் நல்லா தான் படித்தேன், எனக்கு மார்க் வரல. பரீட்சை ஒழுங்காக எழுதலைன்னு சொல்லுடா, நீ படிக்கலைன்னு சொல்லு. 5 கொஸ்டினுக்கு 5 கொஸ்டின் அட்டன் பண்ணா சென்ட மார்க் கிடைக்குமா இல்லையா? அங்கே என்னன்னே தெரியாது. அப்போ காப்பி குடிக்கும் போது எப்படி டிகாஷன் சக்கரை நாக்கு உணர்றதோ, படிக்கிற போது ஒரு ஆன்சரை நாம் உள்வாங்கி படிக்கணும்.
தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கட்டணை தூரும் அறிவும் சொல்லியிருக்காரு வள்ளுவ பெருந்தகை. எப்படி அறிவை தூண்ட தூண்ட திருப்பி திருப்பி ரீகால் ஆகுமோ, தண்ணியை வெட்டும் போது ஆழத்துல வெட்ட வெட்ட தண்ணி ஊறுமோ, அதே மாதிரி அறிவு பிரவாகமா ஊறும். அந்த அறிவு பிரவாகமா எங்கெல்லாம் ஊடுறதோ அவங்களுக்கு இருக்கும். ஒரு வே ஆஃப் த டாக்கிங் இருக்கு. இப்ப நாம பேசுறோம், நான் இப்ப பேசுறேன்னா நீங்க கூட நினைக்கலாம் நான் எதுவும் எழுதி வச்சு பேசலாம். ஒரு டாபிக் பேசும்போதுனா இது நம்ம ஒரு சோல் இருக்கும். நம்ம ராமர் கிட்ட சரணாகதி இருந்தார், அவளோட சௌஜன்யத்தை கதையை ரொம்ப பிடிச்சு சந்தோஷமா பேசுறோம். அப்படி பேசும்போது எல்லாமே பாசிட்டிவா எல்லாராலையும் எல்லாரையும் செய்ய முடியும். அதனால உங்க வீட்டுக்கு போய் ஒரு தீபம் ஏற்றி 10 நிமிஷம் உங்களுக்கு தெரிஞ்ச பாஷையில உங்க வழியில ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீராம ஜெயம் அப்படி கூட சொல்லுங்க. சொல்லி நெத்து நிறைய போட்டு கடைசியில என்ன வேணும், ராமா லோகா சமஸ்தா சுகினோ பவந்து அப்படின்னு சொல்லுவோம். நீ படைச்ச கடவுள்கிட்ட கோயிலுக்கு நீங்க எங்க போனாலும் அவர்கிட்ட சொல்ற முதல் ஸ்லோகம் லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. 85,000 கோடி நீ படைச்ச 85,000 கோடி ஜீவராசிகளும் சேமமா இருக்கும். அப்புறம் சரீர சம்பத்து சுகினோ பவந்து. பகவானே இந்த சரீரம் எனக்கு 100 வருஷம் என் தலையில எழுதியிருக்கேன், நான் 100 வருஷம் நீ சொன்ன மாதிரி ப்ராசஸ்ல இருக்கிறேன். காலையில 4 இட்லி சாப்பிட்றேன், மத்தியானம் 1 கவளம் சாதம் சாப்பிட்றேன், நைட் 2 தோசை சாப்பிட்றேன். டு நாட் எக்ஸ்பெக்டேஷன் சோல், நான் உழைக்கிறேன், எனக்கு இது நிறைஞ்ச வாழ்க்கை கொடுக்குதுன்னு சொல்றேன். அதனால சரீர சம்பத்து சுகினோ பவந்து. என்னால இந்த பூமியில இறக்கி விடப்பட்ட என் குழந்தை என்ன மாதிரியே உன் நாமாவை சொல்லி அதையும் இந்த கடல் சம்சார கடல் இந்த லோக கடல்ல இருந்து மீட்டெடுத்து கொண்டுட்டு வா அப்படின்னு கேட்கணும். இதுதான் நம்ம வேண்டுதல், வேற எதுவுமே இல்லை. என் பிள்ளை நல்லா படிக்கணும், ஃபர்ஸ்ட் மார்க் வாங்கணும், டாக்டர் ஆகணும், இன்ஜினியர் ஆகணும், ஒண்ணுமே வேண்டாம். நல்ல குழந்தையா இருக்கணும், அப்பா அம்மாவுக்கு உண்மையா இருக்கணும். தான் என்ன அதாவது 1 ரூபாய் சம்பாதிக்கிறவன் 90 காசு செலவு பண்ணலாம். 1 ரூபாய் செலவு பண்ணா முட்டாள். 10 ரூபாய் சம்பாதிக்கிறவன் 8 ரூபாய் செலவு பண்ணலாம். 12 ரூபாய் சம்பாதிச்சா முட்டாள். இது தெரியும் தானே. இதுதான் செல்ஃபன்லெஸ், அந்த கால்குலேஷன், அந்த சூத்திரம். இதையெல்லாம் பகவான் நம்மளுக்கு வேதத்துல சொல்லியிருக்கார். ராமன் தூங்கிட்டாலும் சீத்தம்மா 12 மணி வரைக்கும் கணக்கு எழுதுவாராம், விடிகாத்தாலும் 5 மணிக்கு எந்திரிச்சிருவாங்க. அப்படி ஒரு சௌஜன்யமான வாழ்க்கை வாழ்ந்திருக்காங்க ராமனும் சீத்தையும். அந்த ராமன் அயோத்தியில 13,000 வருஷம் வாழ்ந்து அவருக்காக ஆலயம் கட்டி அந்த ஆலயம் அழிக்கப்பட்டு பிற மதத்துக்காரர்களா நம்ம பாரத தேசத்துல நாம மட்டும்தான் இருந்தோம். அடுத்தடுத்த ஆட்கள் வந்தாங்க, யாரும் நம்ம மதத்தை அழிக்க முடியாது. நாம என்னைக்கும் உயர்ந்த உன்னதமான நிலையில இருப்போம். நீங்க பகவான் ராமநாமத்தை சொல்லுங்க. இன்னைக்கு போய் வீட்டுல எல்லாரும் விளக்கேற்றி பிரார்த்தனை பண்ணுங்க. இன்னைக்கு ஏன் நான் பிரார்த்தனை பண்ணுங்கன்னு சொல்றேன்னா, ராமர் ஜனனம், அதாவது ராம்லீலா மந்திர் அமைச்சு ஃபர்ஸ்ட் பர்த்டே ராமுக்கு இன்னைக்கு பண்றோம். இந்த ராம ஜனனத்தை நாம சிறப்பா கொண்டாடணும்னா வீட்டுல போய் எல்லாரும் பூஜை பண்ணி ராமநாமத்தை சொல்லுங்க. யாருக்காவது ஒரு ஆள் பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு எதையாச்சும் ஒண்ணு தர்மம் பண்ணுங்க. இன்னைக்கு இல்லைன்னா கூட நாளைக்கு பண்ணுங்க. உலகத்திலேயே சிறந்த தர்மம் இந்த தர்மம் தான். உங்களால பெருமைக்கு செய்ய வேண்டாம். கண் இல்லாதவன் கால் இல்லாதவன் யாருக்காவது ஒன்று செய்யுங்க. செஞ்சு நாம தர்மத்தை தலைக்கிறதுக்காக நம்ம பாரத தேசத்துல நம்ம இந்து சமயமும் இந்து மதமும் என்னைக்கும் அழியாது, யாராலையும் அழிக்க முடியாது. உயர்ந்த நிலையை நம்ம மக்கள் அடைவான். அதுக்கான வழிமுறைகள் அத்தனையும் பகவான் சொல்லியிருக்காரு. நீங்க அவரோட ஹிஸ்டரியை திருப்பி திருப்பி பாருங்க, எல்லா இடங்கள்லையும் வருவார். ஒழுக்கம், அன்பு, பாசம், குரோதம், காதல் எல்லாத்தையும் எப்படி எப்படி மெயின்டைன் பண்ணி கொண்டு போகணும். இந்த ராமனை பத்தி பேசணும்னா ஒரு மாமாங்கம் ஆகும், 12 வருஷமா பேசலாம். அதனால இங்க இருக்கிற மக்கள் அனைவருக்கும் அயோத்தி ராம் லீலா மந்திர் அமைச்சு இன்னைக்கு ராமஜனனி இன்னைக்கு அங்க விசேஷமா நடக்குது. இந்த டிசைன் விளைங்கிற இந்த சின்ன ஊர்ல நாம ராமநவமி பண்றோம். அவரோட ஆசீர்வாதமும் அவரோட தெய்வீக சக்தியும் அவரோட ஆளுமையும் அவரோட எண்ணங்களும் உங்க மனசுக்குள்ள பிரதிபலிச்சு நீங்களும் உங்க குடும்பமும் இந்த நாடும் எல்லாரும் சேமமா இருக்கணும்னு சேவிச்சு இந்த ராமர்கிட்ட நான் பாதம் பணிஞ்சு அவர்கிட்ட வச்சுக்கிறேன். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து, சரீர சம்பத்து சுகினோ பவந்து, புத்திர சம்பத்து சுகினோ பவந்து.
சர்வம் ராமார்ப்பணம், சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்.